பாரதிராஜாவோட மகன் மனோஜ் இறந்து போனதுக்கு அப்புறமா, இப்ப அவங்களோட அம்மா நள்ளிரவு தூங்காம செய்த விஷயத்த பார்த்துட்டு, பாரதிராஜா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காரு. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஆரம்ப காலகட்டத்தில ஒரு பிரபலமான நடிகராவும், பாரதிராஜாவோட மகன்னு பெயரோட வலம் வந்தவர் தான் நடிகர் மனோஜ். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா, அவருக்கு தமிழ் சினிமால வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுத்தமா குறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நடிச்சு வந்துட்டு இருந்தாரு. இப்ப ரீசென்ட்டா அவரு ஹீரோவா நடிக்கக்கூடிய ஒரு படமும் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில கடந்த வாரம் மாரடைப்பு காரணமா இறந்தும் போயிருக்காரு. இறந்து போயிருக்கக்கூடிய மனோஜ், தமிழ் சினிமால என்றைக்காவது ஒரு நாள் சாதிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட தான் வலம் வந்திருக்காரு. அதுக்காக தன் அம்மாகிட்டயும், மனைவிகிட்டயும் நகையெல்லாம் வாங்கி அடகு வச்சு, அது மூலியமா கிடைக்கக்கூடிய பணத்துல, தான் நடிக்கக்கூடிய படத்துக்கான படக்குழுக்கான உதவியும் செஞ்சிருக்காரு. எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் வெற்றியும் பெறல. இது மூலியமா ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்குள்ளாகி அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல தன்னோட மகன் இறந்து போனதுக்கு அப்புறமா, தன்னோட மகன பாரதிராஜாவோட மனைவி ரொம்பவே மிஸ் பண்றாங்க. அதுவும் குறிப்பா தான் பையன் கஷ்டப்படக்கூடிய நேரத்திலயும், தோத்துட்டோமேன்னு மனம் உடைஞ்சு உட்காரக்கூடிய நேரத்திலயும், எல்லா இடங்கள்லயும் கண்டிப்பா நீ ஒரு நாள் பெரிய ஆளா வருவ. உனக்கான ஒரு பாதை உருவாக நம்பிக்கை கொடுத்தது அவங்க அம்மா தானாம். இப்ப ரீசென்ட்டா அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா கூட, மனைவி அப்புறம் மகள்கள் இவங்க 2 பேருமே மனோஜ பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டாலும், மனோஜுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஒரு அம்மாவா பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டது பாரதிராஜா அவரோட மனைவி தான். இரவு நேரங்கள்ல மனோஜோட மனைவி நந்தனா ஓய்வெடுக்கும்போது, தான் பையனுக்கு என்ன தேவைப்படுது? என்ன வேணும்? நேரத்துக்கு மருந்து குடுக்கறது, சாப்பாடு குடுக்கறது, சில நேரங்கள்ல சாப்பிட முடியலனா சாப்பாடு ஊட்டி விடுறது, இது எல்லாத்தையும் தான் அம்மா கூட இருந்து பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் செஞ்சும், ஏதோ ஒரு கட்டத்துல அவர காப்பாத்த முடியல. அவர் இறந்தும் போயிட்டாரு. இப்ப அவரோட அறையில, மனோஜோட அறையில, அவர் பெட்ல அவர் இல்லாதத பார்க்கும்போது, மனோஜோட அம்மாவுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்களாம். இவ்ளோ செலவு பண்ணி, இவ்ளோ தைரியம் கொடுத்து, இரவு பகல் கண் விழிச்சு பார்த்துக்கிட்டது, எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஆதங்கமாவும் இருக்கு. ஒரு பையன இப்படி அநியாயமா தவற விட்டுட்டோமே அப்படிங்கிற சோகமும் அவங்கள மூழ்க வச்சிருக்குதாம். படுத்த படுக்கையா இருக்கும்போது கூட, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சதுக்கு அப்புறம் நார்மலா தான் இருந்தாரு. பெரிய விஷயமா அஃபெக்ட் ஆவாது. உயிர் பிரச்சனைலாம் எதுவும் வராது அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் ஒட்டுமொத்த குடும்பமும் இருந்திருக்காங்க. சொல்லப்போனா டாக்டர்ஸ் இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போதே நெறைய ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் பேர்ல தான் நாங்க ஆப்பரேஷன் பண்ண போறோம். உங்களுக்கு ஓகேனா மட்டும் பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு, மனோஜ் ஆரம்பத்துல இந்த ஆப்பரேஷன் பண்றதுக்கு வேணாம்னு மறுத்துட்டாராம். அதுக்கப்புறம் மனோஜோட சித்தப்பா, அப்புறம் அவங்களோட மகள்கள், மனைவி, இன்னொரு பக்கம் மனோஜோட அம்மா இவங்க எல்லாமே இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிய பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நடிச்சு பெரிய ஆளா வரலாம். பணத்தெல்லாம் சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி தைரியம் குடுத்துருக்காங்க. ஆனா கடைசியில அவங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆப்பரேஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சு, அவர் வீட்டுக்கும் வந்துட்டாரு. எந்த ஒரு ஆப்பரேஷன் ரொம்ப ரிஸ்க்கு, உயிர் கூட போலான்னு டாக்டர் சொன்னாங்களோ, அதுலருந்து மீண்டு வந்த மனோஜ், ரொம்ப கேஷுவலா வீட்ல மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு, மாலை ஒரு 4, 5 மணிக்கு டீ குடிச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கக்கூடிய நேரத்தில தான், அவருக்கு மாரடைப்பே ஏற்பட்டிருக்குது. போன வாரம் வரைக்கும் தான் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு, எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டு, கஷ்டங்கள பகிர்ந்துட்டு இருந்த தான் மகன், இப்ப தான் கூட இல்லன்னு நெனைக்கும்போது, மனோஜோட அம்மாவுக்கு நள்ளிரவுல தூக்கம் கூட வரமாட்டேங்குதாம். தான் மகன ரொம்பவே மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும், அந்த மாரி நேரங்கள்ல பாரதிராஜா தான் தன்னோட மனைவிக்கு ஆறுதல் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.